இருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அல்ஹாஜ் பொறியியலாளர் நசீர் ஹாஃபிஸ் அஹ்மத் அவர்களே, இந்நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினரும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடைய கொள்கை பரப்பு செயலாளருமான சகோதரர் முபீன் பி அவர்களே, இந்நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற எனக்கு முன் பேசி அமர்ந்த சகோதரர் நலீமி ஃபிர்தௌஸ் அவர்களே, பாலைமுனை மத்திய குழுவினுடைய தலைவர் சகோதரர் ஃபௌசர் அவர்களே, என்னுடைய இந்த அரசியல் பயணத்தில் தோளோடு தோள் நின்று உழைத்துக் கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய ஹக் ஹாஜியார் அவர்களே, அதே போன்று பத்ருதீன் ஹாஜியார் அவர்களே, நல்லாட்சிக்கான தேசிய முன்னணியினுடைய சூரா சபை உறுப்பினர் சகோதரர் ஏஜிஎம் ஹாரூன் அவர்களே, முன்னாள் வேறாவூர் நகர சபையினுடைய தவிசாளர் சகோதரர் நாசர் அவர்களே, காத்தாங்குடி நகர சபையினுடைய முன்னாள் தவிசாளர் சகோதரர் மர்சூக் அஹமத் நபி அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற சகோதரர் முன்னாள் மண்முனைப்பட்டு பிரதேச சபையினுடைய உறுப்பினர் சகோதரர் மதீன் அவர்களே, மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற ஏறாவூரிலிருந்து கௌரவ முதலமைச்சருடன் இங்கு வந்து கலந்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர்களே, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடைய செயற்குழு உறுப்பினர்களே, இங்கு கலந்து கொண்டிருக்கின்ற பெரும் திரளான மக்களே, அன்பு தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, எம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 18ஆம் திகதி என்பது இந்த நாட்டில் எல்லா ஒட்டுமொத்த மக்களும் ஒரு நல்லாட்சியை நிறுவுவதற்காக தங்களுடைய வாக்குகளை அளித்து தாங்கள் பெற்ற ஜனவரி 8ஆம் தேதி பெற்ற அந்த நல்லாட்சியினை உறுதிப்படுத்துகின்ற ஒரு தினமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். அந்த வகையில் எங்களுடைய இந்த பிரச்சார கூட்டங்கள் என்பது வெறுமனே கருத்துக்களை மாத்திரம் பகிராமல் உணர்வு ரீதியாக எமது சமூகத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய, எமது சமூகத்துடைய எதிர்கால இருப்பை பற்றி யோசிக்கக்கூடிய, எமது எதிர்கால யுவதிகளுடைய அந்த வாழ்க்கைகளை பற்றி சிந்திக்கக்கூடிய, இளைஞருடைய வாழ்க்கையை பற்றி சிந்திக்கக்கூடிய ஓர் வித்தினை உங்களுக்கு விடுவதற்காகத்தான் இவ்வாறான பிரச்சார கூட்டங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். நான் நினைக்கின்றேன், காத்தாங்குடியை பொறுத்தமட்டில் அபிவிருத்தி என்கின்ற மாயை எமது அரசியல் அதிகாரங்களை பெறுவதற்கு மூலதனமாக எமது சமூகத்திற்கு அபிவிருத்தியை மாத்திரம் கொடுத்தால் அந்த சமூகம் வாக்குகளை அளிக்கும் என்கின்ற அந்த நம்பிக்கையிலான அந்த மூலதனம் தொடர்ச்சியாக எமது அரசியல்வாதிகளாலும் அரசியல் தலைமைத்துவங்களாலும் இந்த ஊர் நெறிப்படுத்தப்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றது. அதற்கு நான் ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டும். மட்டக்களப்பு மாவட்டத்தினை பொறுத்தமட்டில் கடந்த பாராளுமன்றத்தில் தமிழ் இனத்தினை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய 3 தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் தேசிய பட்டியலில் கிடைக்கப்பட்ட ஓர் பிரதி அமைச்சர் கருணா அம்மானுடைய அந்த பிரதி அமைச்சும் தமிழ் சமூகத்துக்கு இருக்கத்தக்க
முஸ்லிம் சமூகத்திற்கு ஒரு பிரதி அமைச்சரும் இன்னும் ஒரு முழு அமைச்சும் இந்த மட்டக்களப்பு மாவட்டம் பெற்றிருந்தது. அவ்வாறானவற்றில் வெறுமனே 2016ஆம் ஆண்டு மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டக்களப்பு நகருக்கு மாத்திரம் அபிவிருத்திக்காக செயற்படுத்தப்பட்ட செலவு செய்யப்பட்ட அந்த தொகை கிட்டத்தட்ட 720 மில்லியன் ரூபாய், அதாவது 72 கோடி. ஏனைய மில்லிய முஸ்லிம் பிரதேசங்களுக்காக, அதாவது காத்தாங்குடி, ஏறாவூர், கல்குடா போன்ற பிரதேசங்களுக்கு மொத்தமாக செலவு செய்யப்பட்ட அந்த தொகை 432 மில்லியன் ரூபாய், அதாவது 43 கோடி 20 லட்சம் ரூபாய். ஆக மொத்தத்தில் எந்த விதமான அரசியல் அதிகாரங்களும் இல்லாமல், பெரும் பெரும் அமைச்சுக்கள் இல்லாமல் மட்டக்களப்பு மாநகருக்கு மாத்திரம் செலவழிக்கப்பட்ட அந்த தொகை எங்களை விட கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய்க்கும் மேற்பட்ட ஒரு தொகை செலவு செய்யப்பட்டிருக்கின்றது. அவ்வாறென்றால் அபிவிருத்திகளை மூலதனமாக கொண்டு அரசியல் செய்ய வேண்டிய தேவையில்லை என்று நான் நம்புகின்றேன். தமிழ் சமூகத்தினை பொறுத்த மட்டில் தங்களுக்கு அமைச்சு பதவிகள், தங்களுக்கு பிரதி அமைச்சு பதவிகள் என்பதற்கு அப்பால் சென்று தங்களுடைய சமூகத்தினுடைய உரிமை, தமிழக சமூகத்தினுடைய அந்த சுய நிர்ணயம், அந்த சமூகத்தினுடைய இருப்பு என்கின்ற விடயங்களில் மிக அதிகமாக பேசப்படுகின்ற பொழுது வெறுமனே எமது சமூகத்தில் அபிவிருத்தியை மாத்திரம் வைத்துக் கொண்டு செய்கின்ற அரசியல் கலாச்சாரம் தான் இருந்து கொண்டிருக்கின்றது. கடந்த 10 நாட்களாக காத்தாங்குடி இருக்கின்ற ஒவ்வொரு வீடுகளுக்கும் நான் விஜயம் செய்து கொண்டிருக்கின்றேன். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு வீட்டுக்குள் ஒவ்வொரு வீடுகளும் நிரம்பி வழிகின்ற அந்த கவலைகளும் கஷ்டங்களும் ஒட்டுமொத்தமாக பிரதான வீதி அமைந்திருக்கின்ற அழகினை பார்த்து இந்த ஊர் மிக பணக்கார ஊர், செல்வந்த ஊர் என்று மற்றவர்கள் பேசி நாங்கள் பெருமைப்படுகின்ற அளவுக்கு இருக்கின்றதே தவிர எங்களுடைய சமூகம் ஒரு நேரம் சாப்பிட்டு விட்டு இன்னொரு நேரம் சாப்பிடுவதற்கு காத்துக் கொண்டிருக்கின்ற அந்த கவலையான விடயம் எங்களுக்கு தெரியாமல் தான் இருக்கின்றது. ஓட்டுக்களை கேட்கின்ற பொழுது எங்களது வீட்டுக்கு வாருங்கள் என்று என்னிடம் அந்த தாய் சொல்கின்றார். அந்த ஆனந்தத்தை கேட்கின்ற பொழுது எனது 4 குமர்கள் இருக்கின்றது, எனக்கு சாப்பிடுற சாப்பாடை சாப்பிடும் பொழுது மழை பெய்யுமாக இருந்தால் மழை நீரையும் சேர்த்துத்தான் நான் சாப்பிடுகின்றேன் என்று சொல்கின்ற அந்த நிகழ்வு காத்தாங்குடி இருக்கின்றது என்றால் நீங்கள் நம்பாமல் இருக்க முடியாது. அவ்வாறென்றால் நாங்கள் எதை அபிவிருத்தி அடைந்திருக்கின்றோம்? அபிவிருத்தி என்பது ஒவ்வொரு குடும்பமும் அபிவிருத்தி அடைய வேண்டும், சமூகத்தில் உள்ள ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் அபிவிருத்தி அடைய வேண்டும். அரசாங்கத்தினுடைய பணத்தை பயன்படுத்தி ஒட்டுமொத்தமான ஒரு சமூகத்தை அபிவிருத்தி செய்வது என்பது வெறுமனே வீதி அமைப்பது என்பது, அல்லது பாடசாலை அமைப்பது என்பது, அல்லது எங்களுக்கு தேவையான பௌதிக வளங்களை அபிவிருத்தி செய்வதற்கு அப்பால் சென்று எமது சமூகத்தினுடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் செய்ய வேண்டும். அண்மை காலமாக கடந்த 2014ஆம் ஆண்டு மியூசியத்திற்கும் காத்தாங்குடியில் இடம்பெற்ற அலங்கார வளைவுகளுக்கும் காத்தாங்குடியில் இடம்பெற்ற தேவையற்ற அலங்காரங்களுக்கும் செலவு செய்யப்பட்ட தொகை கிட்டத்தட்ட 24 கோடி ரூபாய்க்கும் அதிகமானது. ஏனென்றால் எனக்கு நன்றாக தெரியும், இந்த விடயங்களை சகோதரர் முன்னாள் பிரதி அமைச்சர் செய்ய ஆரம்பிக்கின்ற பொழுது மிக வன்மையாக இருக்க ஒருவர் மியூசியம் என்கின்ற ஒரு விடயத்தை ஏற்கனவே ஆரம்பித்திருந்தாலும் அந்த விடயத்துக்கு செலவு செய்கின்ற விடயத்தில் இதை நீங்கள் நிப்பாட்டி விட்டு இதைவிட முக்கியமான விடயத்துக்கு நீங்கள் செலவு செய்ய வேண்டும் என்று நான் சொன்ன பொழுது எங்க மக்களுக்கு லைட் போட்டு
கட்டிடம் கட்டி நாங்கள் ஒரு படம் போட்டால்தான் எங்களுக்கு வாக்களிப்பார்கள். நீங்கள் நினைப்பது போன்று இந்த மக்களுடைய ஒவ்வொருடைய பிரச்சனையை தீர்த்து வைத்து அதன் மூலமாக எங்களுக்கு வாக்கு போடுவதில்லை என்ற மிக கேவலமான ஒரு கருத்தினை சொன்ன பொழுது, இதற்கு அப்பாலும் இவருடன் நான் தொடர்ந்து என்னுடைய அரசியல் பயணத்தை செய்வதா என்ற கேள்வி அப்பொழுது எனக்கு இருந்தது. அந்த அளவிற்கு இந்த சமூகத்துடைய தேவைகள் இருக்கின்ற பொழுது, ஏழைகளுடைய வாழ்க்கை வழியே சொல்ல முடியாத அளவிற்கு கஷ்டத்திலே வாடுகின்ற பொழுது, நாங்கள் வெறுமனே அரசாங்க பணத்தினை பயன்படுத்தி அலங்காரம் செய்கின்ற ஒரு அரசியலை நாங்கள் செய்யக்கூடாது என்கின்ற அந்த நிலைப்பாட்டில் இருக்கின்றோம். இன்று காலை ஒரு வீட்டுக்கு சென்றிருந்தேன். அந்த வீட்டுக்குள் செல்லுவதானாலும் நாங்கள் குனிந்து கொண்டுதான் செல்ல வேண்டும். நான் நினைக்கின்ற நான் 5 அடி 5 அங்குலம் உள்ள ஒருவன், நான் கூட ஒரு அரை அடி குனிந்துதான் அந்த வீட்டுக்குள் செல்ல வேண்டும். அந்த அளவு ஒரு சிறிய வீடு, 2 அறைகள், முன்னுக்கு ஒரு வராந்தா. நீங்கள் நம்ப மாட்டீர்கள், 6 பேர் அந்த வீட்டில் குடிவாழ்கிறார்கள். 3 பெண் பிள்ளைகள், ஒரு ஆண் பிள்ளை, தாயும் தந்தை. நான் கேட்டேன் அந்த தாயிடம், உங்களுடைய மூத்த பிள்ளை என்ன செய்கிறாங்க? என்னுடைய மூத்த பிள்ளை O level படித்தது. அந்த பிள்ளை 5 Aயும் 4 Bகளையும் எடுத்திருந்தது. ஆனால் நான் அந்த பிள்ளையை தொடர்ந்து படிக்க அனுமதிக்கவில்லை. அப்பொழுது நான் கேட்டேன், ஏனம்மா நீங்கள் அப்படி செய்தீர்கள் என்று. எனக்கு ஒரு 2000 ரூபாய் காசு இல்லை அந்த பிள்ளைக்கு கொடுத்து அந்த பிள்ளையை படிப்பதற்கு. அப்பொழுது நாங்கள் என்ன நிலைமையில் இருக்கின்றோம்? எமது சமூகம் எங்கே இருக்கின்றது? நாங்கள் நன்றாக விளங்க வேண்டும். நாங்கள் ஊருக்குள்ளே இறங்க வேண்டும். அந்த சமூகத்துடைய வழியை நாங்கள் உணர வேண்டும். அந்த வழியை நாங்கள் எங்களுக்குள் எடுத்துக்கொண்டு இந்த சமூகத்தை இவ்வாறான கஷ்டங்களிலிருந்து எவ்வாறு மீட்பென்கின்ற அந்த விடயத்தில் நாங்கள் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அதை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எதிர்காலத்தில் முன்னுரிமை கொடுத்து செய்வோம் என்கின்ற அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. கடந்த 2.5 வருட காலத்தில் கிட்டத்தட்ட 26 பாடசாலைகளுக்கும் அல்லது வைத்தியசாலைக்குமான நியமனங்கள் நான் கொடுத்திருக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ். அதே போன்று இந்த தேர்தலுக்கு முன்பாக 38 இங்கிருக்கின்ற எனது கௌரவ முதலமைச்சர் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். 38 பிள்ளைகளுக்கு நிரந்தர நியமனம் கொடுப்பதற்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு அந்த சந்தர்ப்பம் கிடைத்தது. ஆக மொத்தத்தில் நாங்கள் செய்கின்ற சேவை என்பது ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் தங்கி வாழுகின்றவர்கள் சிறப்பாக வாழுகின்றார்கள் என்றால் நாங்கள் அரசியல் செய்வதற்கு அது போதும். எமது சமூகம், முதலமைச்சர் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள், எந்த ஒரு பெண்ணும் இந்த கிழக்கு மாகாணத்தில் இருந்து வெளிநாட்டுக்கு வேலை வாய்ப்புக்கு செல்ல முடியாது என்று மிக ஆணித்தரமாக சொல்லுவார். ஆனாலும் அவை ஒரு நீண்ட காலம் நெருக்கமாக இருந்தால் அதை எங்களால் தடுக்க இயலாமல் தான் போகும் என்று நான் நம்புகின்றேன். 4 பிள்ளைகள் உள்ள குடும்பத்தில் குறைந்தது ஒரு நாளைக்கு 500 ரூபாய் வருமானம் இல்லை என்றால் எவ்வாறு அந்த குடும்பத்தை கொண்டு செல்வது? இவைகளை நான் பார்த்த பொழுது நாங்கள் எல்லாம் ஏன் அரசியல் செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வி கூட இருக்கிறது. நாங்கள் இந்த சமூகத்துக்கு எதை சாதித்திருக்கின்றோம், எதை செய்திருக்கின்றோம்? இந்த சமூகத்துடைய வழியை உணர்ந்து கொண்டு இந்த சமூகத்துக்காக எதையும் செய்ய முடியாமல் நாங்கள் இருந்திருக்கின்றோம் என்கின்ற அந்த கவலை மாத்திரம் எங்களுக்கு எஞ்சிருக்கிறது. ஆக இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய அந்த பயணம் என்பது, அரசியல் பயணம் என்பது வெறுமனே கோஷம் போடுகின்ற, வெறுமனே அபிவிருத்தி செய்கின்ற, வெறுமனே எங்களது சமூகத்தை பற்றி பேசுகின்றது இல்லாமல் செயல் ரீதியாக ஒவ்வொரு குடும்பத்தை நாங்கள் எவ்வாறு அபிவிருத்தி செய்ய முடியும் என்கின்ற அந்த வகையில் மிக தெளிவாக திட்டமிட்டு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் எங்களது அரசியல் பயணத்தை நாங்கள் தொடர இருக்கின்றோம். கடந்த
8ஆம் தேதி நாங்கள் எல்லாரும் நினைத்தோம் மஹிந்த ராஜபக்சே என்கின்ற மிக பெரும் சக்தியை எங்களால் தோற்கடிக்க முடியாது. நவம்பர் மாதம் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பொழுது என்னிடம் பல சகோதரர்கள் தொலைபேசி மூலமாக சொன்னார்கள், நீங்கள் இந்த நிலைமையில் எவ்வாறு நடந்து கொள்ளப் போகின்றீர்கள்? ஹிஸ்புல்லா என்கின்ற அந்த மனிதனை விட்டு நீங்கள் வெளியேறுவீர்களா இருந்தால் நீங்கள் அரசியலை விட்டு ஒதுங்குவதை தவிர வேற எந்த விதமான வழியும் கிடைக்காது என்று என்னிடம் சொன்னார்கள். அதற்கு அவர்கள் சொன்ன காரணம், தன்னிடமிருந்து பிரிந்து செல்கின்ற இவரையும் அவர் நன்றாக இருக்க விட்டது கிடையாது, நிச்சயமாக உங்களுக்கு உயிரச்சுறுத்தல் கூட ஏற்படலாம் என்று சொன்னார்கள். ஆனால் நான் அரசியலுக்கு இந்த அரசியலின் பக்கம் வரக்கூடாது என்று நினைத்த பொழுது இறைவனுடைய நாட்டம், இறைவனுடைய விருப்பம் இந்த அரசியல் கூட என்னை உள்வாங்கி இந்த சமூகத்துடைய வலியை உணர வைத்த இறைவனுக்கு நன்றி சொன்னவனாக நான் அவரிடம் சொன்னேன், என்னுடைய முடிவு அவரை விட்டு வெளியேறுகின்ற என்ற முடிவு மிக தெளிவானது. அதில் முதல் கட்டமாக கிழக்கு மாகாண சபையில் நான் தனித்து இயங்குவதற்குரிய அந்த விடயத்தை நான் முன்னெடுப்பேன் என்று நாங்கள் தனித்து இயங்குகிறோம். அதற்கு பிறகும் கூட எனக்கு ஏற்பட்ட அழுத்தங்கள், உயிர் அச்சுறுத்தல்களை அரசியலிலிருந்து ஒதுங்குவதற்கான ஒரு விடயமாக இருக்காமல் இவ்வாறு இந்த சமூகத்தை அச்சுறுத்தி கொண்டு இந்த சமூகத்தினுடைய உரிமைகள், இந்த ஒரு சமூகம் பாதிக்கப்படுகின்ற பொழுது தன்னுடைய சுயலாபத்துக்காக செயல்படுகின்ற தலைமைத்துவங்களை நாங்கள் எதிர்க்காமல், அவைகளை வெளியே சொல்லாமல் நாங்களும் மௌனமாக கோழைகளாக இதை விட்டு ஒதுங்குவோமாக இருந்தால் அவர்களுக்கு இன்னும் அது பலம் சேர்க்கும். இந்த மக்களை ஏமாற்றுகின்ற விடயத்தில் மிக அதிகமான ஏமாற்றங்களை செய்து மீண்டும் ஆட்சியை அமைக்கின்ற, ஆட்சியில் அமர்கின்ற அந்த செயற்பாடுகளை செய்வார்கள் என்ற அந்த உறுதி எனக்கு கிடைத்த பொழுதுதான் அந்த ஹிஸ்புல்லாவுடைய அந்த முகாமில் இருந்து வெளியேறி தனித்துவமாக தனித்து நின்று போராட வேண்டிய ஒரு நிர்பந்தம் எனக்கு ஏற்பட்டது. இதை ஏன் சொல்லுகின்றேன் என்றால், ஒரு சமூகத்தினுடைய தேவை என்ற பொழுது, ஒரு சமூகத்துடைய உரிமை, ஒரு சமூகத்துடைய எதிர்பார்ப்பு, இவைகளை எல்லாம் நாங்கள் எங்களுக்கு உள்வாங்கி சமூகம் எங்களிடம் எதை எதிர்பார்க்கின்றது என்கின்றதை விளங்கிக் கொண்டு செய்வதுதான் அரசியல். அதற்கு மாற்றமாக ஒட்டுமொத்த எங்களுடைய சுயலாபங்களுக்காக, ஒட்டுமொத்த எங்களுடைய சுகபோகங்களுக்காக அரசியலில் நாங்கள் தொடர்ந்து பயணிக்க கூடாது என்று நான் ஆசைப்படுகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ், அந்த வகையில் நாங்கள் எதிர்வரும் 17ஆம் தேதி எங்களுக்கு கிடைக்க இருக்கின்ற அந்த ஆணை என்பது வெறுமனே காத்தாங்குடியை மீட்பதற்கு அல்லது ஓட்டமாவடியை மீட்பதற்கு அல்லது கல்குடாவை மீட்பதற்கு என்று இல்லாமல் இலங்கையில் வாழ்கின்ற ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகம் தலை நிமிர்ந்து வாழ்வதற்கும் மீண்டும் ஒருமுறை இனவாத கும்பல்களால் எங்களது சமூகம் இன்னல்களுக்குட்படுத்தப்படாமல் நாங்கள் உறுதி கொடுக்கின்ற ஓர் விடயம்தான் நாங்கள் 17ஆம் தேதி தீர்மானிக்க போகின்ற அந்த விடயம். இப்பொழுது பரவலான ஒரு பிரச்சாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மைத்ரிபால சிறிசேன அவருடைய அணியினால் நாங்கள் போட்டியிடுகின்றோம் என்று. இது எந்த அளவுக்கு என்றால், முழு பூசணிக்காயை சோற்றிலே மறைக்கின்ற ஒரு விடயம். வீதியில் ஒட்டப்பட்டிருக்கின்ற போஸ்டர்களை பார்க்கின்ற பொழுது அதிலே மைத்ரிபால சிறிசேன, அதாவது உத்தம ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவருடைய அந்த புகைப்படத்திலே போட்டு அதுக்கு பக்கத்தில் எந்த மைத்ரிபால சிறிசேன அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் முஸ்லிம்களுடைய ஹலால் பிரச்சனை, முஸ்லிம்கள் மாற இருக்கின்ற பிரச்சனை,
முஸ்லிம்கள் சுதந்திரமாக நடமாடுகின்ற பிரச்சனை தொடரும். அதே நேரத்தில் மைத்ரிபால சிறிசேன அவர்கள்